குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல் இன்னையோட தலைப்பு பல்துறை கல்வி. பல்துறை கல்வி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பின்ன அதை யார் சொல்லியிருக்காங்க, எத்தனை வகையான கல்விகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பல்துறை கல்வினா என்ன அப்படின்னா, பல துறைகள்லையும் நமக்கான அறிவையும் திறனையும் வளர்க்குறதுக்கு பேரு தான் பல்துறை கல்வி. ஒரே ஒரு பாடப்பிரிவை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் நம்மளோட அறிவு திறன் மட்டும் இல்லாமல் அதை கூட சேர்ந்து மற்ற பாடத்திலையுமே நம்மளோட என்ன செய்யணும், அறிவையும் திறனையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதோட முதன்மை காரணம் தான் இந்த பல்துறை கல்வி. அதை திருவிக்கா அவர்களோட சிந்தனையில் எப்படியெல்லாம் அந்த பல்துறை கல்விகள் கொண்டு வரலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னையோட ஆசிரியர் குறிப்பில் யாரு நான் தான் சொல்லிட்டேன், திருவிக்கா அவர்கள். திருவிக்கா அவர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் யோசித்து பாருங்க. திருவிக்கா அவர்கள் தமிழ் தென்றல் சொல்லுவோமா, தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் கரெக்டு. திருவிக்கா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அவர் பேரு. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் திருவிக்கா அப்படின்னு சொல்லி அனைவராலும் குறிப்பிடப்படுகிறார். இவர் அரசியல், சமுதாயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். திருவிக்கா ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். அவர் அழகா மேடையில அழகா சிறப்பான முறையில் என்ன செய்யக்கூடியவர், பேசக்கூடியவர். இவர் தமிழ் தென்றல்னு பொதுவாக தமிழ் தென்றல் அப்படின்னா யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், திருவிக்கா அவர்களை தான் எழுதணும். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், இந்த ரெட்டிங்கில் இருக்கு இல்லையா, அதை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு பல நூல்களை எழுதியுள்ளார். பல நூல்களை எழுதியிருக்காரு. இதில் இவரது இளமை விருந்து அப்படின்ற நூல்ல இருந்து தான் நமக்கு இன்னைக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பல்துறை கல்வி. சரி, பல்துறை கல்வி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனா இருக்கட்டும், மனிதனை விலங்குல இருந்து நம்ம எப்படிப்பா உயர்ந்த நிலையில நிற்கிறோம், விலங்கோட கம்பேர் பண்ணும்போது மனிதன் மாறுபட்டு உயர்ந்த நிலையில நிற்கிறான். அது காரணம் என்ன அப்படின்னா கல்வி நான் சொன்னபடி தான். கல்வி நீங்க சிறப்பான முறையில கரெக்டான வேலை நம்ம கல்வியை கட்டுறோம்னா அது நம்மள உயர்ந்த இடத்துல வச்சு எப்பயுமே அழகு பார்க்கும். சரியா? அதாவது மனித சமுதாயத்தோட வளர்ச்சியிலையும் சீர்திருத்தத்திலையும் எது கல்வி தான் பெரும் பங்கு வகிக்குது. அதுல மாணவர்களாகிய நீங்கள் தான் மிக 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 பெரிய பங்கு வகிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த வயசுலயே எல்லாத்தையும் எஜுகேட் பண்றாங்கன்னா, நீங்க தான் நாளைக்கு வளரும் சமுதாயம், இளைஞர்கள் உங்க கையில தான் நாளைக்கு என்ன செய்யுது, நாடே இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துலயே நீங்க எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 100ல் எத்தனையோ பேர்ல நீங்க என்ன செய்யலாம், மாறலாம். நீங்க ஒரு முன் மாதிரியா இருக்கிறீங்கன்னா இந்த நாட்டுக்கு, இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா? அதனாலதான் இப்ப இருந்தே உங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு இவ்வளோ அப்படின்னா நீங்க இதெல்லாம் கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும், புது புது டெக்னாலஜி, புது புது அறிவு, புது புது நாலேஜ் கேதர் பண்ணுவீங்க. அது மூலம் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்யுதுன்னு பல நன்மைகள் கிடைக்கும். கல்வி எப்பயுமே ஒரு என்ன சொல்லலாம், விளக்கு மாதிரி. ஒரு விளக்கு போட்டால் வீடு எப்படி வெளிச்சமாக இருக்குமோ அதே போல் கல்வி இருக்க அனைத்து கல்வியை சிறப்பான முறையில், அதாவது கரெக்டான வேலை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் விளக்குல இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. சரி, அறியாமையை நீக்கி விளக்குவது கல்விதான். மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வளர்றது மட்டும் வளர்ச்சி இல்லை, அவங்க வளரும் போது அவங்களோட சேர்ந்து அவங்களோட அறிவும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கல்வியை பத்தி நிறைய முதுமொழியா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க, புலவர்களா இருக்கட்டும், கல்வியை பத்தி சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? அதுல ஒரு முதுமொழி தான் இளமையில் கல். நம்மளோட பாடத்துல கொடுத்திருக்கிறது என்னது, இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. சரி, திருவிக்கா அவர்கள் எப்படிலாம் பல்துறை கல்வியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வினா என்னப்பா? ஏட்டுக்கல்வின்றது புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுனால நமக்கு அறிவு வந்துருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான எல்லா வீடுகளுமே என்ன செய்கிறாங்க, ஏட்டுக்கல்வி தான் கல்வி, மற்றதெல்லாம் கல்வி கிடையாது. நீ போய் ஸ்கூலில் போய் புக் எடுத்து நீ
புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை படி. ஆனால் நிறைய பேர் நிறைய மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. 600க்கோ 500க்கோ வாட் எவர் இட் இஸ் இருந்தால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸை தவிர பேலன்ஸ் எல்லா மார்க்குமே வாங்கியிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு சிலபஸையோ ஒரு பாடத்தையோ கொடுத்தா அவங்களால வந்து கிளியராக வந்து அதுக்கு இதுதான் ப்ராசஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ A to Z அதை மட்டும் அப்படியே சொல்லுவாங்க. அவங்க அதை மட்டுமே படித்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு அவுட்புட்டாக கொண்டு வர முடியும். அவ்வளோதான் அவங்களால முடியும். அதை நாலேஜ் வந்து கேதர் பண்ண முடியாது. அது கிடையாது. ஏட்டுக்கல்வி வந்து ஏட்டுக்கல்வின்றது மட்டும் கல்வி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாய்மொழி வழிக்கல்வி. தாய்மொழி கல்வினா என்ன? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கும். நமக்கு தாய்மொழி எது? தமிழ். அப்போ நம்ம தாய்மொழி வந்து தமிழ்லையே நம்ம அழகாக எல்லாத்தையுமே கற்கலாம். இப்போ நான் ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறேனாலுமே நம்ம தமிழில் படிக்கும்போது சில என்ன சொல்லலாம், சில பொருட்களோட பேர் வேணால் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம தமிழில் படிக்கும்போது அதை புரிஞ்சு படிப்போம், உள்வாங்கி படிப்போம். அதோட என்ன சொல்லலாம், அவுட்புட் வந்து வெளியே வரும்போது கரெக்டாகவும் என்ன சொல்லலாம், மேக்ஸிமம் அது புரிஞ்சு வரும். அதே இது அவங்க மிஸ் வந்து நமக்கு புரியாமல் இப்போ தமிழ் மீடியத்திலே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் காலேஜுக்கு போகிறாங்க, தமிழ் மீடியத்துலேயே அந்த பையன் 12th வரையும் படிச்சிருக்காங்க. பின்ன காலேஜுக்கு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பையனால் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு சொல்லித்தர்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில பேரால் வந்து என்ன செய்ய முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கப் தான் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி அதை எழுதுவாங்க. அதனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. ஸோ தாய்மொழி வழியில் கல்வி பயிலுதல் வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட சயின்ஸ் கிளாஸில் கூட நம்ம படித்தோம். அப்போல்லாம் மீட்டர் அளவுகோல் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இப்போ வந்து அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எது, அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நாட்டில் எந்த அழகை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கோ அந்த அழகு முறையில் தான் அதை வந்து வகுத்து வச்சுருந்தாங்க. அதே போல் தான் நம்ம தாய்மொழியில் நம்ம படிக்கிறப்ப நமக்கான தாய்மொழியோட என்னது சிந்தனைகள் வரும்போது நம்ம அது மூலம் நிறையா வந்து தமிழ் புக்ஸை இது சொல்லிட்டு கொண்டு வரும்போது மக்கள் அதனால நிறைய பயனடைவாங்க. இப்போ நம்ம கூட இருக்க பிள்ளைகளுக்கு வந்து தமிழில் சொல்லி கொடுக்கும் போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்க ஈஸியாகவே. மிஸ் ரொம்ப இங்கிலீஷ்லேயே நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது கொஞ்சம் என்ன சொல்லலாம், தமிழில் வீட்டிலே தமிழ் மட்டும்தான் பேசி பழகுற ஒரு குழந்தை அந்த இடத்துல வந்து இருக்கும்போது அந்த பொண்ணுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் நடத்துகிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ நீங்கள் போய் தமிழில் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். அப்போ அந்த பொண்ணோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கலி என்ன செய்யும், ஹையாக ஆரம்பிக்கும். ஏன்னா அவள் அதை புரிஞ்சு படிக்கிறா. நீங்கள் ஒரு தடவை புரிய வச்சுட்டீங்கன்னா அடுத்து அவள் வந்து என்ன செய்வாங்க, அதை கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தாய்மொழி வழி கல்வியோட என்ன சொல்லலாம் பயன்கள்னு சொல்லலாம். அடுத்து தமிழ் வழி கல்வி. தமிழில் வந்து கல்வி போதிக்க போதிய கலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லைன்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அறிவியல்லாம் வந்து நம்ம தமிழில் படித்தா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? யோசித்து பாருங்க. தமிழில் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? அதே இது இங்கிலீஷில் படிக்கிறது ஈஸியாக இருக்குமா? மெட்ரிகுலேஷனில் படிக்கிறீங்க, ரைட்டு படிக்கிறீங்க. அதே இது ஒரு தமிழ் கிளாஸில் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக அட்டன் பண்ணுறீங்களோ அதே அளவு உங்களால் இங்கிலீஷ் கிளாஸோ இங்கிலீஷை உங்கள் மிஸ் வந்து சயின்ஸ் கிளாஸே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே சொல்லி தராங்க. இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல தமிழ் தேவைப்படுதோ அந்த இடத்துல தமிழ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? நம்ம படிக்கிறத வந்து மேக்ஸிமம் தமிழில் படித்தா அது நம்மளுக்கு என்ன செய்யும், தமிழுக்குரிய பொதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நம்ம தமிழ் வந்து என்ன செய்யலாம், நல்லபடியாக கொண்டு வரலாம். தமிழோட அறிவுக்கலைகள் வந்து நான் என்ன சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் உயர்வான இடத்துக்கு கொண்டு வர முடியும். அடுத்து காப்பிய கல்வி. காப்பிய கல்வினாலே தெரியும், நம்மளோட காப்பியங்கள் அனைத்துமே தமிழை வந்து உயர்த்தியும் என்ன சொல்லுவோம், உயர்த்தி தான் கூறுவாங்க இல்லையா? நம்மளோட காப்பியங்கள் நிறைய இருக்கு இல்லையா? என்னென்ன காப்பியங்கள் இருக்குது? திருக்குறள் கூட ஒரு காப்பியம்தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம் எல்லாமே 10 பாட்டு. இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வியல் திருக்குறள். அதாவது இயற்கை வாழ்வியல்ன்றது திருக்குறள். ஆக்சுவலாக இதை வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம்.
டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. ஏன்னா இயற்கை ஓவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 10 பாட்டு அப்படின்னு எழுதணும். இயற்கை இன்பக் களம் இயற்கை இன்பக் களம்னா கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி, அது சிந்தாமணின்னு போட்டிருக்காங்க. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். கேட்கலாம். இப்போல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு லைன் பை லைனாக நம்ம படித்து நமக்கு வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெட் இங்கில் வர்றது கம்பல்சரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பிய கல்வி வந்து என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அடுத்து இயற்கை கல்விகளை தெரியும். ஏடுகளை மட்டும் படிக்கிறதோட நிறுத்தக்கூடாது. நமக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இயற்கைக்கும் நமக்குமான ஒரு என்ன சொல்ல உறவை வந்து நம்மளே மேம்படுத்திக்கணும். வரைகிறது சரி, எழுதுறதா இருந்தாலும் சரி, இயற்கை மரங்களை பார்க்குறதா, நிலாவை பார்க்குறதா, சூரியன், உங்கள் கற்பனைக்கு என்னென்னலாம் தோணுதோ. நம்ம பக்கத்தில் ஒரு பசுமாடு இருந்துச்சுன்னா அதை பற்றி எழுதலாம். வானம் நீல கலரில் இருக்குது, கடல் ஏன் இப்படி இருக்குது, எல்லாமே வந்து என்னதான் இயற்கை தானே. ஸோ இயற்கையை பற்றி நிறைய எழுதலாம். பறவைகள் பாடுறது, பறவைகளோட ஓசை எல்லாமே, அது அனைத்துமே வந்து இயற்கை தான். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கை கழகத்தில் பயின்று சங்கப்புலவர்கள் இருக்காங்க இல்லையா, இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர், திருஞானச் சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி, இவங்க எல்லாருமே இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில், அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்படி இயற்கையாக இருந்தாலும் அவங்க எப்படி எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு ஆராயுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் கூட நிறையா என்ன சொல்லுவீங்க, எழுத்தாளர்கள் நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறையா பேர் அழகாக சின்ன சின்ன கவிதைகள் இல்லை, நல்ல பெரிய கவிதைகள் கூட அழகாக எழுதுவீங்க. யாராவது அப்படி கவிதை எழுதுகிற குழந்தைகள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து 2 லைனை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஹாப்பி தானே பார்க்கும் போது அழகான கவிதைகள் இருந்துச்சுன்னா. ஓகே, இசைக்கல்வி. இசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாழினிது குழலினிது அப்படி தானே படிச்சிருப்போம். யாழினிது குழலினிது மழலை சொல்லறியாதவர் அவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு யாழ்லாம் அந்த காலத்தில் வந்து இருக்கும். அந்த மாதிரி இசை மூலமாகவும் கல்வியை வந்து கற்க முடியும் தானே, அதை தான் சொல்லியிருக்காங்க. தென் நாடகக்கல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடகக்கல்வி வந்து நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு பல பேர் கூறுறாங்க. ஏன்னா இடைக்காலத்தில் வந்து நாடகக்கலையால் வந்து தீமை விளைஞ்சிருச்சான். அதனால சிலர் வந்து அதனால சிலர் வந்து வேணாம், நாடகக்கலைனால நிறைய தீமைகள் தான் வேணும், அதை வேணாம் அப்படின்னா. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து முன்னிறுத்தி எது தேவையோ அதை மக்களுக்கு நல்வழியில் கொடுக்கணும். நம்மளே ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தால் தான் அதை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம்ல, அப்படி தானே. நம்ம கிளாஸ்லேயே இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா எல்லாருக்கும் சொல்லித்தரான்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவன்கிட்ட படித்தா அவன் நல்லா சொல்லித்தரான்டா அப்படி சொல்லித்தருவோம் இல்லையா. அந்த மிஸ் கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்க கிளாஸ் வந்து நல்லா இருக்கும், நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் டவுட், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு விஷயத்தில் நல்ல விஷயங்கள் நடக்குதோ அதை தேடி நாமளே இல்லை அது நல்ல விஷயந்தான், அதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அறிவியல் கல்வி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எல்லாரோட லைஃபுமே இன்னைக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் அறிவியல் இல்லாத ஒரு உலகமே கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே அறிவியல்ன்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. நம்மளை சுற்றி அறிவியல் தான் இருக்குது இல்லையா. உடற்கூடு, உடலோம்பு முறை, பௌதிகம், மின்சாரம், செடி கொடி, பறவை, விலங்கு, கணிதம் எல்லாமே, அகத்திணை, இது எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, அறிவியலோடு தொடர்பு கொண்டு இருக்கு. என்ன செய்யணும், அறிவியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறுதல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞரூர் பரவன. அதுதான் நமக்கே தெரியும்ல, இன்னைக்கெலாம் சயின்ஸ் இல்லாமல் வந்து நம்ம இருக்கோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா இருக்கவே முடியாது. ஒரு நாள் கூட அறிவியல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த அறிவியலில் வந்து இளைஞர்களான நீங்கள் வந்து அதை யோசித்து தமிழ்லையும் கொஞ்சம் அறிவியலை வந்து கொண்டு வாங்க.
எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், உண்மைதானே? நீங்கள் தானே அடுத்து இளைஞர்கள். சரி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டு, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி. கல்வி தானே? ரைட். அடுத்து, கல்வி பயிற்சிக்குரிய பருவம். கல்வி கற்கிறதுக்குரிய பருவம் எதுப்பா? படித்தோம்ல, இளமையில் கல். ஸோ இளமை தான் ஆன்சர். இன்றைய கல்வி டாஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னா தொழிலில் நுழைவதற்கு தான் ஒரு கருவியா வருது. அடுத்து, நிரப்புக. உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது இப்பதான் பார்த்தோம், அறிவியல். புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றதும் அறிவியல் தான். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது என்ன இன்பம்? சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல படித்தோம்? வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம். என்ன எழுதணும்? காவிய இன்பம். அடுத்து, பொறுத்துகளை நம்ம அந்த ரெட்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? நான் ஒரு இடத்துல கொடுத்துருந்தேன்ல, டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸில் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதெல்லாம் கேட்பாங்கன்னு. அதில் தான் இதை கேட்டிருக்காங்க. இயற்கை ஓவியம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, இயற்கை ஓவியம், அதுக்குரிய ஆன்சர் என்னன்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியத்துக்குரிய ஆன்சர் என்ன? 10 பாட்டு. இயற்கை தவம் என்னது? சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்னது? சொல்லுங்க பார்ப்போம். கம்ப ராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். சரி, இதோட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. குருவினா, சிறுவினா, அடுத்து நெடுவினா, இதெல்லாம் நீங்களா நோட் பண்ணி தேடி படிக்கணும். இன்றையோட கல்வியோட நிலை எப்படி இருக்கு? தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? திருவிக்கா சங்கப்புலவர்களாக யாரை குறிப்பிடுகிறார்? அதெல்லாம் நீங்களா நோட் பண்ணி படிக்கணும். அடுத்து, தமிழ் வழி கல்வியினால என்ன? இது அந்த தமிழ் வழி கல்வியின் கீழேயே இருக்கும். அதை நீங்கள் எந்த லைன்ஸ் நமக்கு தேவைன்றதை நோட் பண்ணி படிங்க. அறிவியல் கல்வி அதுக்கு கீழே அறிவியல் கல்வின்ற தலைப்புக்கு கீழே இருக்கும், அதை பாருங்க. காப்பிய கல்வியை நோட் பண்ணி படிங்க. நீங்கள் தான் இந்த 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்களா, எந்த லைன் இம்பார்ட்டன்ஸ், எது நமக்கு தேவை அப்படின்னு இருக்கும், அதை படிங்க. உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நோட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், இதை படிங்கன்னு. ஆக்சுவலாக நான் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்மளோட ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க. இதில் உள்ள மாதிரி இதை இவர் சொன்னார், இவர் இதை எழுதினார், அந்த மாதிரி அதை மனப்பாடம் பண்ண சில குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எனக்கு மேலே மனப்பாடம் பண்ணுறது அதில் உள்ள மாதிரிலாம் சொல்லவே வரவே நமக்கு என்ன சொன்னால் அந்த பாயிண்ட்ஸ் ஓகேவா? இப்போ திருவிக்கா இந்த இயரில் பிறந்திருக்காருன்னா இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் ஓன் சென்டென்ஸில் எழுதுங்க. திருவிக்கா இந்த ஆண்டு பிறந்தார், அது மட்டும் எழுதுங்க. இந்த ஆண்டு தானே முக்கியம். அது உங்களோட சென்டென்ஸ் பிழை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். உங்களோட சென்டென்ஸ் பிழை இல்லாமல் இருக்கணும். அந்த இயர் மனப்பாடம் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி தான் நான் சொன்னேன். அதை நீங்களாக உங்களோட ஓன் சென்டென்ஸில் மார்க் பண்ணி எழுதுங்க, ஓகேவா? தேடுதல் இருக்கும்போது தான் நமக்கான என்ன செய்யும், கற்றலோட நேரம் அதிகரிக்கும். அதோட புரிஞ்சு படிக்க நம்மளால முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஒரு 8th நீங்கள் இப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 9th 10th யாருமே சொல்ல வேணாம், நீங்களே புக்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்னோட கைடன்ஸில், என்னோடதுன்னு இல்லை, யாரோடதுமே உங்களுக்கு தேவைப்படாது. எல்லாமே தமிழ் தான், நம்ம வீட்டில் பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் தானே. ஸோ எல்லாத்துக்குமே அது தெரியும். பார்க்கலாம், நல்லதே நடக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ, பாய்.